பாட்டி அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பயங்கரமாக கோவத்தோடு வராங்க. அப்போ விஜயா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே வாங்க அத்தை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடி கூப்பிடுற, என்ன கூப்பிடுற, ரொம்ப அப்படியே மரியாதை இருக்க மாதிரி அப்படியே நடிக்கிற, கொஞ்சம் கூட என் மேலே மரியாதையே இல்லை, என்னத்தை வந்த உடனே என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன உன்னை திட்டாமல் என்ன பண்ணுவாங்க, என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி தான் பண்ணுவியா, என் பையனை நம்பி அனுப்பினேன், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அப்போ பெரிய மனுஷியா நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அப்போ கரெக்டாக ரவி வராரு. ரவி வந்தவொடனே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா எதுக்கு வாங்கன்னு சொல்கிற, நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என் பையன் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து உனக்கு தேவையான துணியெல்லாம் கொடுத்து உன்னை படிக்க வச்சா அவனுக்கு நீ கொடுக்குற மரியாதை இதுதானா, அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் பண்ணி வச்சிருக்க, எல்லாத்துக்குமே காரணமே நீ தானே, ஏன் வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு போய் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருவியா, என் பையனை எதுக்காக இப்படி எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அண்ணாமலை உள்ளே வராரு. வாப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அடறாங்க. என்னப்பா ஆச்சு உன் உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்களாம்ப்பா, என்னால் தாங்கவே முடியல, எதுவுமே என்கிட்ட நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலையப்பா, அம்மா வந்து அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகிட போகுது, நீ அழாத கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. அப்போ மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு தண்ணியை குடிமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. பாட்டியும் தண்ணியை குடிக்கிறாங்க. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கரெக்டாக வராரு. வந்தவொடனே பாட்டி எப்போ வந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிட்ட வாடா சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஏடா நீ கூட என்கிட்ட உண்மையை சொல்லலைல்ல, பாட்டி பாட்டின்ற ஆனால் உண்மையை நீ சொல்லலை, ஏதோ மீனா சொன்னதுனால தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது, இல்லைனா என்ன ஆயிருக்கும் எனக்கு அப்படி சொல்லிட்டு பாட்டி பயங்கர கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இப்படி பண்ணுற, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணலை, அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லிட்டு பாட்டி முத்துவையும் திட்டுறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கல்யாணமே பண்ணுவோம், நான் வந்துட்டு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே வாமா புது மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவையே கொடுக்குறாங்க. பாட்டி சூப்பராக இருக்குது புடவை, எனக்கு யாருமே வாங்கி தரல, இந்த வீட்டில் நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தீங்க, தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ரவி வரார். பாட்டி எனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்க, வாடா வா தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தவடிலையோ ஒரு அடி அடிக்கிறாங்க. என்ன பாட்டியை அடிக்கிறீங்க, ஆமாம் பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, நீ பண்ண வேலைக்கு அதுதான். பாட்டி சாரி பாட்டி, தெரியாமல் நான் பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு கிட்ட வாங்கி அப்படியே கொஞ்சம் பாத்தியா எப்படி கொஞ்சிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுடா, எனக்கு தெரியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உண்மையை மறைச்சிட்டாங்க. ஆமாம் நல்லா பேசுறதுக்கு அவார்டு கொடுக்குறதா இருந்தால் விஜயாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் என்னையே இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதி டப்பிங் பேசுகிற வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஓ அப்படி கூட வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி பார்த்து எல்லாமே செய்யுங்க, என்னதான் இருந்தாலும் எல்லாத்தையுமே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனா ரூம்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது முத்துக்கு. என்ன உனக்கு அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னான்ல, உனக்கு வாய் ஜாஸ்தின்னு, அது உண்மை தான், எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு முத்து. இருங்க நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓடுறாங்க. அப்படியே கையை பிடிச்சி இழுத்து உள்ளே சொல்கிறாரு. போகாது அதெல்லாம் எதுவுமே சொல்லாது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். ஆமாம் நீ என்ன நடந்தது தெரியுமா, பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு ஏதோ பொண்ணு பார்த்துருக்காங்களா ரவிக்கு, அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் எதற்கும் அசிங்கப்படுத்துறதுக்கா. சரிம்மா நான் அண்ணாமலை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் என்ன பேசுறது, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உண்மையை சொன்னேன், வேறு இப்போ என்ன பண்ணுறது, இப்படி சொல்லி தானே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிதான் நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் பாட்டி மட்டும் எப்படி திட்டுறாங்க, பாட்டிக்கு மட்டும் கோவம் இருக்குமா, எனக்கு தான் கோவம் இருக்கும், நானும் பாட்டிக்கிட்ட போய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உட்காந்துட்ருக்காரு. பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் பையனை கஷ்டப்பட்டு நான் பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அவ்வளோதான், அவனுக்கு மன அழுத்தமே வந்திருக்கு. ஆமாடா உனக்கு மன அழுத்தம் வர அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை, எல்லாம் இந்த விஜயா தான் பண்ணியிருப்பா, உன்னை சந்தோஷமாக வச்சுருந்தா உனக்கு தான் ஒரு வியாதி கூட வராது, எனக்கு என்ன, நான் உனக்கே அம்மா, இன்னைக்கு வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை, என் பையன் நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்க, அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இந்த விஜயா தான், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் என் புள்ள இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் இவங்க என்ன இப்போ பார்த்தாலும் நம்மளே திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முணமுணக்கிறாங்க. என்ன முணமுணமுணமுன்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்க, சொல்கிறத கேளு புரியுதா, பேசுகிறத நிறுத்து, என் பையனுக்கு நல்ல சாப்பாடாக கொடுக்கணும், அவனுக்கு மன அழுத்தம் எதுவுமே வரக்கூடாது புரியுதா, எல்லாரும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பெரிய விஷயம்லாம் இல்லை, சரியாயிடுச்சுமா, எனக்கு என்னடா சரியாயிடுச்சு, இனிமேல் தான் உன்னை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இங்கே பாரு விஜயா நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை நம்பி தான் என் பையனை விடுறேன், எல்லாமே கரெக்டாக நடக்கணும், என் பையனுக்கு சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர
பயங்கர கோவமா பாட்டி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க என்ன திட்டத்தை நிறுத்தவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. சரி வாமா போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு.